1000 முன்னால் வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கடந்த 9 மாதங்களாக நம்முடைய திருச்சபையில் ஆயர் இல்லாமல் பொறுப்பு ஆயராக நம்முடைய சென்னை பேராயத்தின் துணைத் தலைவர் அவர்கள் நமக்கு பொறுப்பேற்றிருந்தாங்க. இந்த நாளிலும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய குருசேகரத்திற்கு ஆயராக, குருசேகர தலைவராக நம்முடைய முன்னாள் ஆயர் ரெவரண்ட் வெலிங்டன் ஜேசுதாஸ் ஆயர் அவர்கள் இந்த நாளிலிருந்து பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அவர்களை முறைப்படியாக இந்த நாளிலும் வரவேற்க கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய திருச்சபை மக்களாக நம்முடைய ஆலயம் யூனிட்டாக தரம் உயர்த்த போது ஆயர் அவர்கள் யூனிட்டாக இருக்கும்போது ஆயராக இருந்தாங்க. பாஸ்டேட் ஆன அப்புறம் வேறு ஆயர் வந்துட்டாங்க. இந்த நாளிலும் அவர்கள் இந்த இடத்துல நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பிஷப் கடந்த ஆண்டு நடைபெற்ற பேராயர் தேர்தலிலே வெற்றி பெற்று இந்த பிஷப்பரிக் பேனலில் அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க. ஆகவே இன்னும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய ஆலயத்திலேருந்து பிஷப்பாக போனாங்கன்னா நமக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது: கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது போல இன்றைக்கி நம்முடைய திருச்சபை மக்களாக இணைந்து ஆயர் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். குருசேகர குழு உறுப்பினர்கள் அனைவரும் முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். முதலாவது குருசேகர குழு சார்பாக, திருச்சபை இறைமக்கள் சார்பாக குருசேகர குழு இப்பொழுது ஆயர் அவர்களை வரவேற்கிறோம். இப்பொழுது சண்டே ஸ்கூல் சார்பாக ஆயர் அவர்களை வாழ்த்தும்படி அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய சர்ச் ஸ்கொயர் சார்பாக வாழ்த்தும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்து உமன்ஸ் ஃபெல்லோஷிப். ஆயிரம் எழுந்து நன்றி. அடுத்து பாடகர் குழு. அடுத்து பெண்கள் ஐக்கியம் ரெடியாக.
அடுத்தது ஆண்கள் ஐக்கியம், அதைத் தொடர்ந்து யூத் பெலோஸ் வாலிபர் ஐக்கியம். வாலிபர் ஐக்கியம், மென்ஸ் வெல்னஸ் முடிஞ்ச அப்புறம் ஆண்கள் ஐக்கியம். நன்றி. யூத் பெலோஸ் யாராவது தனிப்பட்ட முறையில் வாழ்த்துறீங்கன்னா நன்றி. நன்றி. இப்பொழுது உட்காருங்க. நம்ம மத்தியிலே இருக்கிற ஆயர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு சால் எல்லாம் போடலை. கடந்த 9 மாதங்களாக நமக்கு உதவி செய்கிற ரெவரண்ட் ஆக்னஸ் பிரின்ஸ் ஆயர் அவர்கள் கூப்பிட்ட உடனே சொல்லிட்டாங்க, எனக்கு டவல் போட்டிங்கன்னு நான் அப்படியே ஓடிடுவேன்னு. போட மாட்டேன்னு சொல்லிட்டோம். ஆகவே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, தேங்க்யூ. கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. மீண்டுமாக இந்த குருசேகரத்திலே பணியாற்ற கடவுள் தந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். வாய்ப்பளித்த பேராயத்திற்கு, பேராய அலுவலர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்போடு எங்களை ஏற்றுக்கொண்ட திருச்சபையாராக உங்கள் யாவருக்கும், நிர்வாகக் குழுவுக்கும், அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு ஒரு நிமிஷம் வெல்கமாக ஃபேர்வெல்லான ஒரு சின்ன பயமாகி போச்சு. ரைட் இல்லை ரைட் இல்லை, எனக்கு இந்த கலாச்சாரத்தை தவிர்ப்பது என்னுடைய விருப்பம். பட் ஃபஸ்ட்டு டைம் அதை அப்படி ஸ்ட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஷால் டவல் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை தான் நான் ரொம்ப அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறேன். அது ஒரு சாரி டு சே, அது ஒரு வித்தியாசமான கலாச்சாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. செக்குலர் வேர்ல்டுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பர்சனல் விருப்பம். நான் யாரையும் மனசு நோக்கிறதுக்காக சொல்லலை. பட் நான் இன்றைக்கி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் வரும் காலங்களிலே அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இது ஒரு பெரிய விஷயம். நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஏற்படுற அந்த ஃப்ரிக்ஷன்ஸுக்கு இதுக்கெல்லாம் நிறைய காரணமாக அமைவது அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதும், அப்படி பிரித்து வச்சு பார்க்குறதும், அது ஒரு பெரிய விஷயம். நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபேஸில் சொல்லிடுறேன், நான் எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் அது தவிர்ப்போம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு கொடுத்த இந்த வரவேற்பிற்கு குடும்பமாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்,
நான் யூத்தாக பார்த்தவங்களாம் இன்றைக்கி குழந்தைங்களோட முன்னாடி வரும்போது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அன்னைக்கு கொஞ்சம் எல்டர்ஸாக பார்த்தவங்களாம் அப்படியே இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்களாம் ரொம்ப யூத்தாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இது, நமக்கு தான் வயசாகிடுச்சா, நம்ம தான் பெயிண்ட்லாம் அடிக்க வேண்டியதாக போச்சு, அவங்களாம் அப்படியே இருக்கிறாங்களே அப்படின்ற இது வந்து ரைட். கடவுள் அப்படி கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து கடவுள் நிறைவான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தந்து வழிநடத்த நான் வேண்டுகிறேன். குறிப்பாக அருமையான பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய திருப்பணியில் அஃப்கோர்ஸ் நான் 20 இயர்ஸ் கழிச்சு வரேன். 2005 நான் இங்கே வந்தேன். அதுக்கு பிற்பாடு 20 ஆண்டுகள் கழித்து 25 எனக்குள்ளேயும் ஒரு சில மாற்றங்கள், ஒரு மெச்சூரிட்டி லெவல். நீங்களும் உங்களுடைய ஆன்மீக வாழ்விலே பெரிய வளர்ச்சிகளை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ என்னுடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், நான் ஒரு ஆலயத்திற்கு பணியாற்ற செல்கிற பொழுது அடிப்படையாக நான் எண்ணத்தில் வைத்துக்கொள்ளுகின்ற ஒரு எண்ணம், மை காங்கிரிகேஷன் டு நெக்ஸ்ட் லெவல், மை காங்கிரிகேஷன் டு நெக்ஸ்ட் லெவல். இதுதான் என்னுடைய அடிப்படையான சிந்தனை. கடவுள் திருப்பணியாற்ற கொடுக்கிற இந்த வாழ்நாட்களிலே, திருப்பணியாற்றுகின்ற காலகட்டத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபை அடுத்த நிலையை சென்றடைய வேண்டும். அது எல்லா நிலைகளிலேயும், எல்லா படிநிலைகளிலேயும், ஆன்மீக வாழ்விலேயும், மற்ற எல்லா காரியங்களிலேயும் ஒரு அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படையான விருப்பம். அது ஒரு ஒன்மேன் ஷோ கிடையாது, தனிநபராக நிறைவேற்ற முடியாது. அனைவருடைய ஒத்துழைப்போடும் அனைவருடைய ஜெபத்தோடும் அதை நிறைவேற்ற முடியும். எனவே நாம் இணைந்து செயல்படுவோம். என்னுடைய மினிஸ்ட்ரியில் அதுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு ஃபோக்கஸ் சில்ட்ரன், டீன்ஸ், யூத், யங் கப்பிள். இது என்னுடைய அடிப்படையான மையமான ஒரு திருப்பணி. அவங்க தான் எதிர்காலத்தை திருச்சபையிலே வழிநடத்தப் போகிறவர்கள். சரியாக அவங்கள மோல்ட் பண்ணிட்டோம்னா சர்ச் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு திருச்சபையாக இருக்கும். என்ன பாஸ்டர், மென் விமென்லாம் விட்டுட்டீங்க, எல்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஆதங்கத்தோடு பார்க்கலாம். பட் பெரிய ரிசல்ட் இருக்காது. இந்த சிரிப்புக்கு அர்த்தம் எனக்கு தெரில. எஸ் சொல்கிறீங்களா நோ சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரில. அது எஸ் தானே? ஏன்னா செட் பண்ணிட்டப்போ மைண்ட் செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நாள் ஏதோ சொல்கிறான், ரைட்டு, ஒரு 1.5 மணி நேரம் உட்காரணும், கேட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட். நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் இந்த காங்கிரிகேஷனையும் சொல்லலை, இன் ஜென்ரல் ஒரு 36 இயர்ஸ் கடந்து வந்ததில் நான் பார்க்குற ஒரு விஷயம். அது ஒரு சேச்சுரேஷனுக்கு வந்துட்ட மாதிரி உள்ள ஒரு விஷயம். பட் எனக்கு ரொம்ப அதிகமான வாஞ்சை என்ன என்று சொன்னால், அடுத்த தலைமுறை கடவுளுக்காக நிற்க வேண்டும், அடுத்த தலைமுறையை கடவுளுக்காக நாம் உருவாக்க வேண்டும். எங்கே போய்கிட்டு இருக்கிறோன்னே நமக்கு தெரியாத ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது நம்முடைய அடுத்த தலைமுறை. அது ஒரு தனிநபராக, ஒரு ஆயிரமாவாக செய்கிற ஒரு காரியம் அல்ல. நீங்கள் இணைந்து செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறையை கடவுளுக்கென்று நாம் உருவாக்க முடியும். எனவே சில்ட்ரன், யூத், டீன்ஸ், யங் கப்பிள், இவர்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவங்க பிளெஸட்னு சொன்னால் யார் பிளெஸட்? பேரண்ட்ஸ் பிளெஸட். ஸோ அது வேறு எங்கேயுமே போகாது. நீங்கள் அப்படி தலை நிமிர்ந்து நடக்கலாம். நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா யாருக்கு பெருமை? பேரண்ட்ஸுக்கு பெருமை இல்லை? இன்னாருடைய பிள்ளை என்ன ஐடென்டிட்டி அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஸோ இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது அந்த கர்வம் தானாக நமக்கு கிடைக்கும். ரைட். ஸோ அதனால் இந்த இளைய தலைமுறையை கடவுளுக்கென்று உருவாக்குவதிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மீண்டுமாக ஒரு முறை குடும்பமாக உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய வரவேற்புக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். யாவரும் இணைந்து ஜெபித்து நாம் நம்முடைய திருப்பணியை செய்யலாம். ஜஸ்ட் 1 minute ப்ரேயர். அன்பின் நல்ல கடவுளே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். முழு திருச்சபையும் கூடி நின்று இப்படி உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அன்போடு எங்களை ஏற்றுக்கொண்ட இந்த திருச்சபைக்காக நன்றி சொல்கிறோம். நிர்வாக குழுவுக்காக, நிர்வாக குழுவின் செயலர் பொருளருக்காக, அனைத்து ஐக்கிய சங்கங்களுக்காக, பாடகர் குழுவிற்காக, ஞாயிறு பள்ளிக்காக, அனைத்து குழுக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு நீர் எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர். அந்த நோக்கம் உம்முடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு திருப்பணியாக அமைய கிருபை செய்ய விடமாய் மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.